अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ओम शांति। வாடி தேதி 11/9/24. இந்த வானிலை பாபா சொல்றாரு, நம்ம பாபாட்ட வந்திருக்கிறதே நம்முடைய நடத்தையை திருத்திக் கொள்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். நான் அசுர நடத்தையிலிருந்து தெய்வீக நடத்தையாக ஆக்குறதுக்காக பாபாட்ட வந்திருக்கிறோம். அதனால் பாபா இன்னைக்கு முக்கியமாக நமக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, பாபாவோட திருஷ்டி வாங்குங்க. பாபாவோட திருஷ்டி வாங்கும்போது அந்த திருஷ்டியில் நம்ம ஆத்மா பலியாயிடுது, திருப்தி அடையுது. பாபா திருஷ்டி கொடுக்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டோம்னா சக்தி எப்படி போகும் நம்ம ஆத்மாக்கு? நம்ம ஆத்மா எப்படி பலியாகும், எப்படி திருப்தி அடைவோம்? ஏன்னா பாபா சொல்கிறாரு, நீங்களும் படிப்பு படிச்சுட்ருக்கிறீங்க, இந்த படிப்பு உங்களுக்கு வருமானத்துக்கான வழி அப்படின்னு சொல்கிறார். இப்போ படிக்கிற குழந்தைங்க கண்ணை மூடிட்டே படிக்க முடியுமா? அப்போது கண்ணை மூடிட்டு நாம் படிக்கக்கூடாது, சம்பாதிச்சிட்ருக்குறோம். பாபா சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு ஞான வார்த்தையும் ₹1,00,000 சமம். இப்போது வருமானம் சம்பாதிச்சிட்ருக்கவங்களுக்கு கண்ணை மூடி சம்பாதிக்கக்கூடாது. கண்ணை மூடுனா அடுத்த ஸ்டேஜ் தூக்கம் வருன்றார் பாபா. அதனால் பாபா சொல்கிறாரு, வருமானத்தில் தூக்கமோ கொட்டாவியோ வரவே கூடாது, கண்ணை திறந்து வைத்து அமருங்கள் என்று பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க. வாங்க, முரளி மூலமாக பாபா
நம்ம திருந்துறதுக்காக, நம்ம நடத்தையை திருத்துறதுக்காக என்ன சொல்கிறாரு இன்றைக்கு பார்க்கலாம். मीठे बच्चे, तुम बाप के पास आए हो अपनी कैरेक्टर सुधारने, तुम्हें अभी தெய்வீ கேரக்டர்ஸ் பண்ணானே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையிடம் வந்திருப்பது தன் நடத்தையை திருத்திக் கொள்வதற்காக. இப்பொழுது நீங்கள் தெய்வீக நடத்தையை ஆக்கிக்கொள்ள வேண்டும். நடத்தையை தெய்வீகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். प्रश्न केल्वी, तुम बच्चों को आंखें बंद करके बैठने की मना क्यों की जाती है? குழந்தைகளாகிய உங்களுக்கு கண்களை மூடிக்கொண்டு அமர்வதற்கு ஏன் தடை செய்யப்படுகின்றது? யோகாவாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும். சென்ற வாரம் கூட பாபா நமக்கு இது புரிய வச்சார் இல்லையா? கண்ணை மூடி உட்காரக்கூடாது, படிக்கும்போதும் சரி யோகா பண்ணும்போதும் சரி. ஏன் பாபா கண்ணை மூடி உட்கார்றதுக்கு தடை செய்கிறாரு? उत्तर बदल, क्योंकि नजर से निकाल करने वाला बाप तुम्हारे सम्मुख है. ஏனென்றால் பார்வையினாலேயே திருப்திப்படுத்தக்கூடிய பாபா உங்களுக்கு முன்னால் இருக்காரு. அகர் ஆங்கே பந்து होंगी तो निहाल कैसा होंगे? கண்ணை மூடிக்கொண்டால் எப்படி பலியாகுவோம், திருப்தி அடைவோம்? स्कूल में आंखें बंद करके नहीं बैठते हैं. பள்ளிக்கூடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு அமர மாட்டார்கள். आंखें बंद होंगी तो सुस्ती आएगी. கண்ணை மூடுனா தூக்கம் வரும். तुम बच्चे तो स्कूल में पढ़ाई पढ़ रहे हो. குழந்தைகளே, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ये सोर्स ऑफ इनकम है. இது வருமானத்திற்கான வழி. लाखों पदमों की कमाई हो रही है. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் நடந்து கொண்டிருக்கின்றது. கமாயிமே சுத்தி உதாசி நயா சக்தி. ஆக வருமானத்தில் என்ன வரக்கூடாது? சோம்பேறித்தனமோ கொட்டாவியோ வரக்கூடாது. ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति बाप समझाते हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். ஏதோ பச்சே ஜான்தே ஹே, இது குழந்தைகளுக்கு தெரியும். கி ரூஹானி பாப் பரந்தாம் சே ஆக்கர் ஹம்கோ படா ரஹே ஹே. நமக்கு என்ன தெரியும்? ஆன்மீக தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு கற்பித்து கொண்டு இருக்கின்றார். கியா படா ரஹே ஹே, என்ன கற்பித்து கொண்டிருக்கின்றார்? बाप के साथ आत्मा का योग लगाना सिखलाते हैं. பாபாவோடு ஆத்மா தொடர்பு வைப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த தொடர்பு? புத்தி தொடர்பு வைக்கிறது. ஜிஸ்கோ யாதுக்கு யாத்ரா கஹா ஜாத்தா है. இந்த புத்தி மூலமாக பாபாட்ட நம்ம வைக்கக்கூடிய தொடர்புக்கு தான் நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகின்றது. ஏபி பத்தாயா है, இதுவும் சொல்லிட்டார். பாப் கோ யாद करते करते मीठे रूहानी बच्चे तुम पवित्र मन अपने पवित्र शांति धाम में पहुंच जाएंगे. என்ன சொல்லியிருக்கார் பாபா? பாபாவை நினைவு செய்து செய்து இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாகி தன்னுடைய தூய்மையான சாந்தி தாமத்திற்கு சென்றடைவீர்கள். போய் சேர்ந்து விடுவீர்கள்னு சொல்கிறார் பாபா. எப்போ போய் சேருவோம்? பாபா நினைத்து நினைத்து தூய்மையானா. கிட்னி சஹஜ சம்ஜானி. எவ்வளோ ஒரு எளிமையான ஞானம் புரிய வைக்கிறார்ல பாபா. अपने को आत्मा समझो और अपने प्रीतम बेहद के बाप को याद करो तो तुम्हारे जन्म जन्मांतर के पाप जो है वो भस्म होते जाएंगे. பாபா சொல்ற, தன் ஆத்மானு உணருங்க. தன்னுடைய நாயகன் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திர பாவம் என்ன இருக்கின்றதோ அது பஸ்மமாகிவிடும். இஸ்கோ ஹி யோக அக்னி கஹா ஜாத்தா ஹை. இதை தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகின்றது. இதுக்கு முன்னாடி நினைவு யாத்திரை. பாபா நமக்கு அவரோட எப்படி தொடர்பு வைக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு பெயர் தான் நினைவு யாத்திரைன்னு சொன்னார்.
இப்போ என்ன சொல்கிறார் பாபா, தன் ஆத்மான்னு உணர்ந்து தன்னுடைய பிரிய தர்ஷனை, அதாவது எல்லையற்ற பாபாவை பிரிய தர்ஷனான்னு நினச்சோன்னா ஜென்ம ஜென்மாந்திர பாவம் அழியுது இல்லையா? இதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அந்த பஸ்மம் ஆகிறதுக்கு யோக அக்னி. ஏ பாரத்துக்கா பிராச்சீன் ராஜ்யயுக है, இது பாரதத்தினுடைய மிக பழமையான ராஜயோகம். जो बाप ही हर 5000 वर्ष के बाद आकर सिखलाते हैं. இந்த யோகாவை பாபா தான் ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. बेहद का बाप ही भारत में ये साधारण तन्में आकर तुम बच्चों को समझाते हैं. எல்லையற்ற தந்தை தான் பாரதத்தில் இந்த சாதாரண உடலில் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். याद से ही तुम्हारे जन्म जन्मांतर के पाप कट जाएंगे. இந்த நினைவின் மூலமாக தான் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான பாவங்கள் கட்டாகிவிடும். क्योंकि बाप पतित पावन है. ஏன் கட்டாகுது? ஏனென்றால் பாபா தான் பதித்த பாவனன். அவர் சர்வசக்திவான் है. பதித்த பாவனாகவும் இருக்காரு, சர்வசக்திவானாகவும் இருக்கார். तुम्हारी आत्मा की बैटरी अभी तमो प्रधान बन गई है. உங்களுடைய ஆத்மா பேட்டரி இப்போ தமோ பிரதானமாகிவிட்டது. जो सतो प्रधान थी अब उनको फिर से सतो प्रधान कैसे बनाए. சத்தோ பிரதானமாக இருந்தது, இப்போ அதை மறுபடியும் சத்தோ பிரதானமாக எப்படி ஆக்குறது? जो बच्चों को ये डोज देते हैं. இதை தான் பாபா குழந்தைங்களுக்கு வந்து டோஸ் கொடுக்குறார். என்ன டோஸ் கொடுக்குறார் பாபா? சத்தோ பிரதானமாக இருந்தோம், மறுபடியும் எப்படி ஆகுறது, அதுக்கான டோஸ் கொடுக்குறார். ये याद की यात्रा उठते बैठते चलते फिरते तुम कर सकते हो. இந்த நினைவு யாத்திரை உட்கார்ந்தா எழுந்தா நின்னா நடந்தா சுத்துனா நினைக்க முடியும். जितना हो सके गृहस्थ व्यवहार में रहते हुए कमल फूल समान पवित्र रहना है. முடிந்த அளவு குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கணும். குடும்பத்தில் இருங்க, தூய்மையாக இருங்க. பாப்கோ भी याद करना, பாபாவையும் நினைவு செய்யுங்க. அவர் சாத் சாத் அத்துடன் கூடவே தெய்வீ குண் भी धारण करने हैं. தெய்வீக குணத்தையும் தாரணை செய்யுங்க. எல்லாமே கொண்டு வந்துட்டாரா? வீட்டில் இருக்கணும், படிக்கவும் செய்யணும், பாபாவை நினைக்கணும், குணங்களை தாரணை பண்ணணும். क्योंकि दुनिया वालों के तो आसुरी कैरेक्टर्स है. ஏன் பாபா நம்மளை தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கணும்னு சொல்ல? ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய கேரக்டர் வந்து அசுர நடத்தை, அசுர கேரக்டர்ஸ். தும்பச்சே யா ஆயோனா தெய்வீக் கேரக்டர்ஸ் பண்ணான். குழந்தைகள் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது நடத்தையை தெய்வீகமாக்கிக் கொள்வதற்காக. இன் லட்சுமி நாராயண் கே கேரக்டர்ஸ் படே மீட்டே. இந்த லட்சுமி நாராயணுடைய நடத்தை மிகவும் இனிமையாக இருந்தது. அந்த ஸ்ரீமத்துக்கு உட்பட நடப்பாங்கல்ல, பாபா சொல்லுவார் இல்லையா, லட்சுமியினுடைய அந்த புறத்துக்குள்ளே நுழையணுன்னா நாராயணர்ந்து உடனேலாம் நுழைய முடியாதான், டக்குன்னு உடனே உள்ளே போக முடியாதான். லட்சுமியினுடைய உத்தரவு வந்தால் தான் அவர் அந்த புறத்துக்குள்ளே கூட நாராயணன் உள்ளே போக முடியும். இப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நடக்கிறான். நடத்தை வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம், அப்படி கிடையாது. சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, நம்ம பாபா குழந்தைங்க இவ்வளோ ராயலாக இருக்கணும். சாரதா தீதி கூட பட்டிக்கு வந்தப்போ சொல்கிறாங்க, அவங்களுக்கு தாதிங்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, நம்ம யாரையாவது கூப்பிட்னா இங்கே இருந்துகிட்டே கூப்பிடுவோம் இல்லையா, இப்படியே கத்தி கூப்பிடுவோம் இல்லையா, அப்படி கத்தி கூப்பிடுறது அது கூட வந்து அசுர நடத்தையாமாமா. அப்படியே பக்கத்தில் போய் கூப்பிடணும், மெதுவாக கூப்பிடணும். இப்போது எவ்வளோ நாம் வந்து நடத்தையில் கூட ராயல்ட்டி கொண்டு வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் கூட அசுர நடத்தைன்னு சொல்லுவாங்களாமா தாதி, பெரிய தாதி. அதனால் இதுலலாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். சப்தம் போட்டு சிரிக்கிறது, சப்தம் போட்டு பேசுகிறது, சப்தம் போட்டு ஒரு சாமானை இழுக்கிறது, இதெல்லாம் வந்து கூட கொஞ்சம் அசுர நடத்தை தான். பக்தி மார்க்மே உன்னுன்கி மகிமா காயி ஹுயி ஹை. பக்தி மார்க்கத்தில் அவங்களுடைய மகிமை தான் பாடப்பட்டிருக்கின்றது. லட்சுமி நாராயணுடைய பக்தி மார்க் கப்சே சுரு ஹோத்தாய் ஏபி கிஸ்கோ பத்தா நஹி ஹை. பக்தி மார்க்கம் எப்போ ஆரம்பமானதுன்னா இது கூட யாருக்கு தெரியாது.
अभी तुमने समझा है और रावण राज्य कब से शुरू हुआ ये भी अब समझा है. இப்போ நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ராவண ராஜ்யம் எப்போ இருந்தால் ஆரம்பமானது, இது கூட இப்போ புரிந்து கொண்டீர்கள். तुम बच्चों को अब सारी नॉलेज बुद्धि में रखनी है. குழந்தைகளே, இந்த முழு ஞானத்தையும் இப்போ நீங்கள் புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். जबकि जानते हो हम ज्ञान सागर रूहानी बाप के बच्चे हैं. अब रूहानी बाप हमको पढ़ाने आते. எப்படின்னா, நம்ம ஞானக்கடல் ஆன்மீக தந்தையினுடைய குழந்தைகள் என்பது தெரியும். ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிப்பதற்காக வந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ஏ பி ஜான்தே ஹோ, பாபா சொல்கிறாரு, இதுவும் உங்களுக்கு தெரியும். என்ன? ஞானக்கடல் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள், ஆன்மீக தந்தை நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. இது போக இன்னும் என்ன தெரியும்? ஏ கொய்ய ஆர்டினரி பாப் நெய் ஹே, இந்த தந்தை சாதாரண தந்தை கிடையாது. ஏஹே ரூஹானி பாப், இவர் ஆன்மீக தந்தை. ஜோ ஹம்கோ படனே ஆயா ஹை, இந்த ஆத்ம தந்தை தான் நமக்கு கற்பிப்பதற்காக வந்திருக்கார். உன்கா நிவாஸ்தான் சதைவ பிரம்மலோகமே ஹே, அவர் வசிக்கிற இடம் எப்போவுமே பிரம்மலோகத்தில் தான் அவர் வசிக்கிறார். லௌகிக் பாப் தோ சப்கே யஹா ஹே, எல்லாருக்குமே லௌகீக தந்தை இங்கே இருக்கின்றார்கள். ये बच्चों की अच्छी रीति निश्चय में रखना है. हम आत्माओं को पढ़ाने वाला परमपिता परमात्मा है जो बेहद का बाप है. குழந்தைகளே, நல்ல முறையில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நம்ம ஆத்மாவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா, எல்லையற்ற தந்தை. இதை நல்ல முறையில் நம்பிக்கை வைக்கணுன்றார் பாப்பா. भक्ति मार्ग में लौकिक बाप होते हुए भी परमपिता परमात्मा को बुलाते हैं. பக்தி மார்க்கத்தில் லௌகீக அப்பா இருந்தாலும் கூட இறைவனை கூப்பிட்டோம். கோயிலுக்கு போய் என்ன பண்ணோம்? அம்மையே அப்படின்னு கூப்பிட்டோம். உன்கா ஏக் ஹி நாம் யதார்த்த சிவ் ஹே, அவருடைய பேர் யதார்த்தமான பேர் ஒன்றே ஒன்று, சிவா. இதுதான் அவரோட பேர். பாப் குது சம்ஜாத்தே ஹே, பாபா தானே புரிய வைக்கிறார். மீட்டே மீட்டே பச்சோ மேரா நாம் ஏக் ஹி சிவ் ஹே, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என்னுடைய பேர் ஒன்றே ஒன்று தான், சிவாங்கிறது. பல் அநேக் நாம் அநேக் மந்திர் பனாயே ஹே, அநேக பேர் அநேக கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பக்தி மார்க்கத்திற்கான பொருட்கள். யதார்த்த நாம் மேரா ஏக் ஹி சிவ் ஹே, எனக்கு யதார்த்தமான பேர் ஒன்றே ஒன்று தான், சிவா. ஓகே பேகதுக்கா பாப் பாக்கி சபே பச்சே, அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, பாக்கி எல்லாருமே அவருக்கு குழந்தைங்க. இஸ்கே பஹலே தும் ஹதிக்கே பச்சே ஹதிக்கே பாப்கே பாஸ் ரத்தே. இதுக்கு முன்னால் எல்லையற்ற பாபாவுடைய குழந்தைய ஆகிறதுக்கு முன்னால் எல்லைக்குட்பட்ட தந்தையினுடைய குழந்தைகள், எல்லைக்குட்பட்ட அப்பா கிட்டே இருந்தோம். ஞானத்தோ தானே, அப்போ நமக்கு என்ன இல்லை? ஞானமே இல்லை. பாக்கி அநேக பிரகாரக்கு பக்தி கர்த்தே ரத்தே. நம்ம அந்த அப்பா கிட்டே இருக்கும்போது அநேக விதமான பக்தி செய்துட்டு இருந்தோம். ஆதாக்கல பக்தி கீக அரை கல்பம் பக்தி செய்திருக்கிறோம். துவாப்பர் சே லேக்கர் பக்தி சுரு ஹோத்தி ஹை, द्वापर युगத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகுது. ராவண ராஜ்யம் भी शुरू हुआ, ராவண ராஜ்யமும் ஆரம்பம். ये बहुत सहज बात, இது மிக சுலபமான விஷயம், எளிமையான ஞானம். परंतु इतनी सहज बात भी कोई मुश्किल समझते. ஆனால் இவ்வளோ ஒரு சகஜமான விஷயத்தை கூட கஷ்டப்பட்டு தான் சில பேர் புரிந்து கொள்கின்றார்கள். रावण राज्य कब से शुरू होता है ये भी कोई नहीं जानता. இந்த ராவண ராஜ்யம் எப்போ இருந்து ஆரம்பமாகுது யாருக்கு தெரியாது. தும் மீட்டே பச்சே ஜான்தே ஹோ, இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். நமக்கு என்ன தெரியும்? பாப் ஹி ஞான் கா சாகர் ஹே, பாபா தான் ஞானக்கடல். जो उनके पास है वो आकर बच्चों को देते हैं. இந்த ஞானக்கடல் அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. சாஸ்திரத்தோ ஹே பக்தி மார்க்கே, சாஸ்திரங்களோ பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. அபி தும் சமஜ் கயே,
இப்போ நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். இது வரைக்கும் தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னாரா? இப்போ என்ன சொல்கிறார்? இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. ஏன்னா புரிஞ்சுட்டோம். இப்போது ஞான் பக்தி और वैराग्य, ஞானோ பக்தி பிறகு வைராக்கியம், ये तीन मुख्य है. இந்த 3 தான் முக்கியமானது. சன்னியாசி लोग भी जानते हैं ஞாन பக்தி और वैराग्य. சன்னியாசிகளுமே அறிந்திருக்கின்றார்கள் ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியம். परंतु आना सन्यासियों का है अपना हद का वैराग्य. சன்னியாசிகளுடைய வைராக்கியம் வந்து எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். ஓ பேகதுக்கா வைராக்கிய சிக்லானா சக்கே, அவர்களால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்கவே முடியாது. दो प्रकार के वैराग्य है. வைராக்கியம் வந்து 2 விதமான வைராக்கியம் இருக்குது. एक है हद का, दूसरा है बेहद का. ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். वो है हठयोगी சன்னியாசிयों का वैराग्य. அது வந்து ஹடயோகா பண்ணுற சன்னியாசிகளுடைய வைராக்கியம். ஏகே பேகதுக்கா, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். துமாரா ஹே ராஜயோ, உங்களுடையது ராஜயோகா. ஓ கர்பார் சோட் ஜங்கல் में जले जाते हैं तो उनका नाम ही पड़ जाता है சன்னியாசி. அவர்கள் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு சென்று விடுவதால் பேரை சன்னியாசின்னு வைத்து விட்டார்கள். हठयोगी गरबार छोड़ते हैं पवित्र रखने के लिए. हठयोगिகள் வந்து வீடு வாசலை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா எதுக்காக அவங்க வீடு வாசலை விட்டுட்டு போகிறாங்க? ஹடயோகிகள் சன்னியாசி வீடு வாசலை விட்டுட்டு போகிறாங்க இல்லையா? எதுக்காக போகிறாங்க வீடு வாசலை விட்டுட்டு? ஏன்னா தூய்மையாக இருக்கணுன்றதுக்காக. ஏபிகாச்சா, இது கூட நல்லது தான்றார் பாபா. இது கூட தூய்மையாக இருக்கிறதுக்கு தானே விட்டுட்டு ஓடுறாங்க. बाप कहते, இப்போ பாபா சொல்ற பாரதோ பகுத்து பவித்ரதா, பாரதமோ மிகவும் தூய்மையாக இருந்தது. இத்தனா பவித்திர கண்டு அவர் கோய் ஹோத்தானே. பாரதத்தை போல பவித்திரமான கண்டம் வேற எதுவுமே கிடையாது. பாரதிக்கு தோ பகுத் ஊஞ்சி மகிமா ஹே, பாரதிக்கு மிக உயர்ந்த மகிமை. ஜோ பாரதவாசி குது நஹீ ஜான்தே ஹே, பாரதவாசிகள் தான் அறிய மாட்டார்கள். பாரத்துடைய மிக உயர்ந்த மகிமையை பாரதவாசிகள் அறிந்திருக்கல. பாப்கோ பூல்னே காரணம் சப் குछ भूल जाते हैं. பாபாவை மறந்துட்ட காரணத்தினால அனைத்தையுமே மறந்து விட்டார்கள். அர்த்தாத் நாஸ்திக் நிதன் கே பன் படத்தே हैं. பாபாவை மறந்ததுனால நாஸ்திகனா அனாதையாக ஆகிவிட்டன. சத்தியமே கிட்னி சுக் சாந்தி தி. பாபா சொல்கிறார் சத்தியத்தில் எவ்வளோ சுகம் அமைதி இருந்தது. அபி கித்தனி துக்க அசாந்தி ஹே, இப்போ எவ்வளோ துக்கம் அசாந்தி இருக்குது. मूल वतन तो है ही शांति धाम जहाँ हम आत्माए रहती है. மூலவதனங்கிறது அது இருக்கிறதே சாந்தி தாமந்தான். ஏன்னா அங்கே தான் நம்ம ஆத்மாக்கள்லாம் வசிக்குது. ஆத்மாயே अपने घर से यहाँ आती है बेहद का पार्ट बजान. ஆத்மா எல்லா ஆத்மாக்களும் அதனுடைய நடிப்பு நடிக்கிறதுக்காக இங்கே வருது. எல்லையற்ற பாகத்தை நடிக்கிறதுக்காக. அபி ஏஹே புருஷோத்தம் சங்கமயுகம். இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகம். ஜப்கி बेहद का बाप आते हैं नई दुनिया में ले चलने के लिए. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் எல்லையற்ற அப்பா வந்திருக்காரு புது உலகத்துக்கு அழைத்து செல்வதற்காக. பாபாக்க உத்தமத்தை உத்தம் பனாத்தே. ஸ்ரீ பாபா வந்து உத்தமத்திலும் உத்தமமானவங்களா ஆக்குறார். ஊஞ்சத்தே ஊஞ்சு பகவான் கஹா ஜாத்தா ஹே, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று பகவானுக்கு சொல்லப்படுகின்றது. परंतु वो कौन है, किसको कहा जाता है, ये कुछ भी समझते नहीं है. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு பகவானுக்கு சொல்லப்படுது. ஆனால் அந்த பகவான் யார், யாருக்கு சொல்லப்படுகிறது, இது எதையுமே புரிந்திருக்கவில்லை. யார் சொல்கிறாங்க இல்லையா? ஏக் படா லிங்க் ரக்கு தியா, ஒரு பெரிய லிங்கம் வைத்து விட்டார்கள். சமஷ்டேயே ஏ நிராகார பரமாத்மா ஹே. அந்த லிங்கத்தை பார்க்கும்போது புரிஞ்சிருக்கிறாங்க இது நிராகார பரமாத்மா.
हम आत्माओं का वो बाप है ये भी नहीं समझते, सिर्फ पूजा करते. நம்ம ஆத்மாக்களுக்கு அப்பா அவர் இதை கூட புரிஞ்சிருக்கல, வெறுமன பூஜை மட்டும் பண்ணுறாங்க. हमेशा शिव बाबा कहते, रुद्र बाबा व बबुलनाथ बाबा नहीं कहेंगे, எப்போவுமே சிவபாபா என்று தான் சொல்வார்கள். ருத்ர பாபா, பபுல்நாத் பாபா அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. तुम लिखते भी हो शिव बाबा याद है, वर्षा याद है, நீங்கள் எழுதவே செய்றீங்க. சிவபாபா நினைவிருக்கிறதா, ஆஸ்தி நினைவிருக்கிறதா. ஏ சந்நியாசி, घर घर ये ஸ்லோகன்ஸ் घर घर में लगाने चाहिए. பாபா சொல்கிறாங்க, இந்த ஸ்லோகனை நீங்கள் வந்து வீடு வீட்லையும் தொங்க விடுங்க. எந்த ஸ்லோகனை வீடு விட தொங்க விட சொல்கிறார் பாபா? शिव बाबा को याद करो तो पाप पसंद होंगे क्योंकि पतित पावन एक ही बाप है. இந்த ஸ்லோகனை நீங்கள் வீடு வீட்லையும் தொங்க விடுங்க. சிவ் பாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் பஸ்மமாகும். இதான். ஏன்னா पतित पावन ஒரே ஒரு பாபா தான். इस पावन दुनिया में, इस पतित दुनिया में तो एक भी पावन हो नहीं सकता. இந்த உலகமே பத்தித்தர்களுடைய உலகம், தூய்மையற்றவங்களுடைய உலகம். அப்போ ஒருத்தங்க தூய்மையானவங்க இருப்பாங்களா? உலகமே தூய்மையற்றவங்க. அப்போ ஒரு ஆத்மா கூட தூய்மையான ஆத்மா இருக்க முடியாது. பாவன் துனியாமே फिर एक भी पतित नहीं हो सकता. தூய்மையான உலகத்தில் பிறகு ஒரு ஆத்மா கூட பத்தித்தமாக இருக்க மாட்டார்கள். சாஸ்திரமே தோ சப் ஜெகத்க பதித்த லிக் தியா. சாஸ்திரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பத்தித்தர்கள் இருந்ததாக காட்டிட்டாங்க. சத்தியுகத்துலேயும் பத்தித்தர்கள் இருந்தாங்க, திரேதாகத்துலேயும் இருந்தாங்க, எல்லா யுகத்துலேயும் காட்டிட்டு. திரேதாகத்தில் என்ன சொல்லிட்டாங்க? ராவணன் இருந்தார், சீதையை திருடிட்டு போயிட்டார், கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். ஸ்ரீகிருஷ்ணக்கு சாத் கம்ஸ் ஜராசந்தி ரண்யக்கு சிபாதி திக்காயே. ஸ்ரீகிருஷ்ணர் கூட கம்சன், ஜராசந்தி, ரண்யகசிப்பு போன்றவர்களையெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ண பர் கலங் லகாதே. ஸ்ரீகிருஷ்ணர் மேலே என்ன பண்ணிட்டாங்க? கலங்கம் சுமத்திட்டாங்க. சப்கி கிளானி கத்தே ரத்தே. எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்காங்க, நிந்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. தோ அபாப் கத்தே ஹே. அதனால் இப்போ பாபா சொல்றார், வாய்க்கு வர்றவங்களெல்லாம் பேர் சொல்லி என்ன பண்ண வேண்டியது? திட்ட வேண்டியது. இப்போ பாபா சொல்கிறாரு, ये याद की यात्रा है आत्मा को पवित्र बनाने की. இந்த நினைவு யாத்திரை எதுக்காக? ஆத்மாவை தூய்மை ஆக்கிறதுக்காக நினைவு யாத்திரை. பாவன் பன் फिर पावन दुनिया में जाना है. நீங்கள் தூய்மை ஆகுங்க, தூய்மை ஆகி தூய்மையான உலகத்துக்கு போங்க. பாப் 84 का चक्र भी समझाते. அதனால் பாபா 84 பிரிவுக்கான சக்கரத்தையும் புரிய வைக்கிறார். ஏன்னா தூய்மையாக எங்கே போகணும்? தூய்மையான உலகத்துக்கு போகணும் இல்லையா? அதனால் பாபா 84 ஜென்ம சக்கரத்தையும் புரிய வைக்கிறார். अभी तुम्हारा ये अंतिम जन्म है, फिर घर जाना है. இப்போது இது உங்களுடைய கடைசி பிறவி. அடுத்து இந்த பிறவி முடிஞ்சதுன்னா என்ன, எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். இந்த நாடகத்தில் கிளைமேக்ஸ்னா எல்லாம் வீட்டுக்கு தானே திரும்பி போகணும். இந்த நாடகத்தில் நமக்கு கடைசி ஜென்மா. அப்போ வாபஸ் வீட்டுக்கு திரும்பி போகும். கர்மே சரீர் தோ நை ஜாயேகா. வீட்டுக்கு சரீரம் போகாது. எந்த வீட்டுக்கு சரீரம் போகாதுன்னு சொல்கிறார் பாபா? பரந்தாம வீட்டுக்கு சரீரம் போகாது. சப ஆத்மாயே ஜானியே, எல்லா ஆத்மாக்களும் போக வேண்டும். இஸ்லியே ஆகையினால் மீட்டே மீட்டே ரூஹானி பற்றோ, எல்லா ஆத்மாவும் போக வேண்டும். ஆகையினால இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, அப்னேக்கோ ஆத்மா சமஜ்கர் பைட்டோ, தேஹ் நஹி சம்ஜ். தன்னை உட்காரும்போது ஆத்மான்னு நினச்சி உட்காருங்க, தேகம் நினச்சி உட்காராதீங்க. அவர் சத்சங்கமே தோ தும் தேக அபிமானியோ பைத்திய. மற்ற சத்சங்கங்களெல்லாம் நீங்கள் உட்காரும்போது தேக அபிமானியாக உட்காந்தீங்க. நான் இன்னாருடைய மகன், நான் இன்னும் படிச்சுக்கிறேன், இந்த வேலை பார்க்குறேன் இல்லையா? அப்படி தேக அபிமானத்தோடு உட்காந்தீங்கன்றார் பாபா, நினைவுபடுத்துகிறார். யகாங் பாப் கத். இங்கே பாபா சொல்கிறாரு,
தேஹி அபிமானி ஹோக்கர் பைட்டோ. இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் உட்காருங்க, देही अभिमानी आही उकारेंगे. जैसे मेरे में ये संस्कार है, मैं ज्ञान का सागर हूँ, तुम बच्चों को भी ऐसा बनना है. எனக்குள்ள இந்த சன்ஸ்காரம் இருக்குது. எந்த சன்ஸ்காரம் இருக்குது பாபாக்குள்ள? நான் ஞானக்கடல், நான் ஞானக்கடலாக இருக்கேன். அப்போது குழந்தைகளை நீங்களும் என்னை மாதிரி ஆக வேண்டும் சொல்கிறார். என்ன ஆகணும்? அவருக்குள்ள இருக்க ஞானத்தை கொடுத்து நமக்கு எப்படி அவருக்கு சமமாக ஆக்குறார், அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி பாபாக்கு சமமாக ஆக்கணும். बेहद के बाप और हद के बाप का कांट्रास्ट भी बतलाते हैं. எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கான வித்தியாசத்தையும் பாபா சொல்கிறாரு. எல்லையற்ற தந்தை அமர்ந்து நமக்கு இப்போ முழு ஞானத்தையும் புரிய வச்சிட்ருக்கார். ஆகினை ஜான்தே, இதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது. அபி இதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது. இப்போ सृष्टि का चक्र कैसे फिरता, उनका आदि मध्यांत और चक्र की आयु कितनी है, सब बतलाते हैं. இப்போ காலச்சக்கரம் எப்படி சுற்றுது, இதனுடைய ஆதி மத்திய அந்திமம், சக்கரத்துக்கு ஆயில் எவ்வளவு, எல்லாமே சொல்கிறார் பாபா. भक्ति मार्ग में तो कल्प की आयु लाखों वर्ष सुनाकर घोर अंधेरे में डाल दिया है. பக்தி மார்க்கத்தில் கல்பத்துக்கு ஆயில லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லி தார் இருளை தள்ளிவிட்டார்கள். நீச்சையே உத்தரத்தே ஆய, கீழே தான் இறங்கிட்டே வந்தோம். कहते भी है ना, जितना हम भक्ति करेंगे उतना बाप को नीचे खींचेंगे சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாபாவை கீழே என்ன பண்ணுவோம், இழுப்போம், கீழே பிடிச்சி. பக்தி எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ. பாப் ஆக்கிற நமக்கு பாவன் பண்ணாயங்க. शिव बाबा வந்து நம்ம ஆத்மாவை என்ன ஆக்குறாரு, தூய்மை ஆக்குறார். बाप को खींचते हैं क्योंकि पतित है, बड़े दुखी बन जाते हैं. பாபாவை பிடிச்சி அப்படியே ஈர்க்கிறாங்க. ஏன்? ஏன்னா பத்தித்தர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப துக்கமானவங்களாக ஆயிட்டாங்க. फिर कहते हैं हम बाप को बुलाते. பிறகு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாபாவை கூப்பிடுறோம். बापी देखते हैं बिल्कुल दुखी तमो प्रधान बन गए हैं, 5000 वर्ष पूरे हुए हैं, तब फिर आते हैं. பாபாவும் பார்க்குறாரு, முழுவதும் துக்கமாக தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. 5000 ஆண்டு முடிஞ்சிருச்சு. ரெண்டு விஷயம் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? முழுவதும் துக்கமாக தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க, 5000 ஆண்டு முடிஞ்சு போச்சு. அப்போ தான் பாபா வர பிறகு நான் வர்றேன்னு சொல்கிறார். ये पढ़ाई कोई इस पुरानी दुनिया के लिए नहीं है. பாபா சொல்கிறான், இந்த படிப்பு வந்து இந்த பழைய உலகத்துக்காக கிடையாது. तुम्हारी आत्मा धारण कर साथ ले जाएगी. உங்கள் ஆத்மா இந்த ஞானத்தை தாரணை செய்து தான் கூடவே எடுத்துகிட்டு போகும். जैसे मैं ज्ञान का सागर हूँ, तुम भी ज्ञान की नदियाँ हो. எப்படி பாருங்க, நான் ஞானக்கடலாக இருக்கிறேன், நீங்கள் ஞான நதிகளாக இருக்கின்றீர்கள். ஏன் நாலேஜ் कोई इस दुनिया के लिए नहीं है. இந்த ஞானமோ இந்த உலகத்துக்கானது கிடையாது. ये तो चीची दुनिया, चीची शरीर है, इनको तो छोड़ना है. இந்த உலகமோ சீச்சி அசுத்த உலகம், शरीरமும் சீச்சி शरीரம், இதை விட்டு தான் ஆகணும். शरीर तो यहाँ पवित्र हो नहीं सकता. இந்த शरीரம் வந்து இங்கே தூய்மையான शरीரம் என்பது இருக்கவே முடியாது. நான் ஆத்மா கப்பா, ஆத்மாओं को ही पावन बनाने पवित्र बनाने आया. நான் ஆத்மாவுக்கு அப்பாவாக இருக்கேன், உங்கள் ஆத்மாவை தான் தூய்மை ஆக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். इन बातों को मनुष्य तो कुछ भी नहीं समझते. இந்த ஞானத்தை மனிதர்கள் ரொம்ப கொஞ்சம்தான் புரிஞ்சிருக்காங்க. எல்லாராலையும் ஒன்றா புரிஞ்சிக்க முடியுதான்னு கேட்குறார். தூய்மையாகிறதுல பில்குல் ஹி பத்தர் புத்தி பத்தித்தக, முழுவதும் மனுஷனுடைய புத்தி என்ன ஆயிடுச்சுன்றார் பாபா. கல் புத்தி, பத்தர் புத்தினா கல் புத்தி. அதில் தானே பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? पतित पावन सीतारामा, आत्मा ही पतित बनी.
இப்போது பத்தித்தமாகிறது தூய்மையற்றதாக ஆகிறது எது? ஆத்மா தானே. ஆத்மா ஹி சப் குச் கர்த்தி ஹை. எல்லாமே செய்கிறது ஆத்மா தான், எல்லாமே செய்யுது. பக்தி भी ஆத்மா करती है, शरीर भी ஆத்மா लेती है. பக்தி செய்கிறதும் ஆத்மா தான், शरीरத்தை எடுக்கிறதும் आत्मा தான். अब बाप कहते हैं मैं तुम आत्माओं को ले जाने आया. இப்போ பாபா சொல்கிறார், நான் ஆத்மாக்களாகி உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆத்மாக்களாக தான் நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறார். मैं बेहद का बाप तुम आत्माओं के बुलाने पर आया. நான் எல்லையற்ற தந்தைனா ஆத்மாக்களாகி நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கேன். தும்னே கித்னா புக்கார், நீங்கள் எவ்வளோ என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்குறார். அபி தக்கு பி புல்லாத்தே ரத்தேன்னு, இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும்? பகவானை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹே பதித பாவன், वो गॉड फादर आकर इस पुरानी दुनिया के दुखों से डेविल से लिबरेट करो तो हम सब घर में चले जावे. கூப்பிட்றாங்க. ஹே பதித்த பாவனனே, ஓ காட் ஃபாதரே, வந்து இந்த பழைய உலகத்தின் துக்கத்தில் இருந்து கெட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுவிச்சிருங்க, நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்த கோய்க்கோ பத்தாயி நெய்ய, மற்றவங்களுக்கெலாம் தெரியவே தெரியாது. என்ன தெரியாது? ஹமாரா கர் கஹா ஹே, கர் மே கைசே கப் ஜாயே, நம்மளோட வீடு எங்கே இருக்குது, வீட்டுக்கு எப்படி போவோம், எப்போ போவோம், இதெல்லாம் தெரியாது. முக்திக்கு போகணுன்றதுக்காக எவ்வளவு தங்களுடைய உடலை வற்புறுத்திக்கிறாங்க இல்லையா? வே சாக்தேகி முக்தி. ஏன்னா அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா முக்தி வேணும்னு விரும்புகிறாங்க. அதுக்காக முக்திக்காக தான் கஷ்டப்படுறாங்க. जन्म जन्मांतर माता मारते चले आए हैं, वे गुरु जीवन मुक्ति के सुख को तो जानती ही नहीं. முக்திக்கு போகணுன்றதுக்காக எவ்வளோ தன்னுடைய உடலை போட்டு வற்புறுத்தி கொள்கிறாங்க. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கேன். நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கேன். நீங்கள் கூப்பிட்டதுனால. நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டீங்க? இப்போ வரைக்கும் கூப்பிட்டே தான் இருக்கிறீங்க. ஹே பதித பாவனா, ओ गॉड फादर, हे पतिता पावना, ओ गॉड फादर, इस पुरानी दुख से लिबरेट करो. இந்த பழைய உலகத்தின் துக்கங்களில் இருந்து, பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகத்தினுடைய துக்கங்களில் இருந்து டெவில் சே லிபரேட் கரோ. பழைய உலகத்தின் துக்கத்துலேருந்து விடுவீங்க, தீயவற்றிலேருந்து எங்களை விடுவிச்சிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வேறு யாருக்கு தெரியாதே நம்ம வீடு எங்கே இருக்குது, வீட்டுக்கு எப்படி போவோம், எப்போ போவோம். முக்திக்கு போகணுன்றதுக்காக எவ்வளோ தங்களுடைய உடலை வற்புறுத்திக்கிறாங்க. கித்தனா குரு கர்த்தேங்க, எத்தனை குருமார்கள்ட்ட போகிறாங்க. ஜனம் ஜனமாந்தர் மாதா மார்த்தே சலே ஆயே, ஜென்ம ஜென்மாந்திரமாக தன்னுடைய உடலை வற்புறுத்தி கஷ்டப்பட்டுட்டே தான் வந்திருக்காங்க. வே குருலோ ஜீவன் முக்திக்கு சுக்கு கொத்து ஜன்தீகினே, அந்த குருமார்களுக்கு ஜீவன் முக்திக்கான சுகம்னா எப்படி இருக்குன்னு தெரியல. இது கூட பாருங்கள், பாக்கியத்தில் வேணும் இல்லையா? அந்த ஜீவன் முக்திக்கான சுகத்தை அந்த குருமார்கள் தெரிஞ்சிருக்கலாம். வே சாக்தேகே முக்தி, அவங்க விரும்புகிறது ஒன்றே ஒன்று, முக்தி மட்டும்தான். வேணாம், பிரவா நிலையே எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. கர்த்திபிக விஸ்வமே சாந்தி கைசேகோ, கேட்குறாங்க உலகத்தில் அமைதி எப்படி நிலவும். சன்னியாசிவி முக்தி கோகி ஜான்தே, சன்னியாசிகளுக்கு கூட முக்தியை பற்றி மட்டும்தான் தெரியும். ஜீவன் முக்திக்கோ तो जानते ही नहीं, ஜீவன் முக்தியை பற்றி சன்னியாசிகளுக்கு கூட அறிஞ்சிருக்கலை. பரந்து முக்தி ஜீவன் முக்தி दोनों वर्षा बाप ही देते हैं. ஆனால் முக்தி ஜீவன் முக்தி ரெண்டு ஆஸ்தியவும் கொடுக்கறது பாபா தான் கொடுக்குறாரு. तुम जब जीवन मुक्ति में रहते हो तो बाकी सब मुक्तिधाम में चले जाते हैं. நீங்கள் எங்கே இருக்கும்போது சொல்கிறார், ஜீவன் முக்தியில் இருக்கும்போது பாக்கி எல்லா ஆத்மாவும் முக்திக்கு போயிடுவாங்க. நமக்கு ஜீவன் முக்தினா மற்றவங்களுக்கெல்லாம் முக்தி. आदि सनातन देवी देवता धर्म वाले तुम ही फिर धर्म भ्रष्ट कर्म भ्रष्ट हो गए हो. ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நீங்கள் தான்
பிறகு தர்மம் தாழ்ந்து கர்மா தாழ்ந்தவங்களா ஆயிட்டீங்க. பவித்திர பிரவೃತ್ತಿ மார்க்க வாலித்தே, நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க. ஏ லக்ஷ்மி நாராயண் பவித்திர பிரவೃತ್ತಿ மார்க்க கேத்தே, இந்த லக்ஷ்மி நாராயணா கூட தூய்மையான இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவங்க. கர்பார் சோனா ஏ சன்னியாசியும் கா தர்ம, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது இது சன்னியாசிகளுடைய வேலை, அவங்களுடைய தர்மம். சன்னியாசி भी पहले अच्छे थे. சன்னியாசிகள் கூட முதல்ல எப்படி இருந்தாங்க? ரொம்ப நல்லா இருந்தாங்க. தும் பகலே बहुत अच्छे थे. நீங்களாம் முதல்ல ரொம்ப நல்லா தான் இருந்தீங்க. அபி தமோ பிரதான் பண்ணி, முதல்ல நல்லா இருந்த நீங்கள் தான் இப்போ என்ன ஆயிட்டீங்கன்றார் பாபா, தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீங்க. பாப் கர்த்தே ஏ ட்ராமா கா கேல் ஹே. பாபா புரிய வைக்கிறாரு, இது நாடகத்தினுடைய காட்சி. பாபா புரிய வைக்கிறார். இந்த படிப்பே பாபா முதலே சொன்னார் இல்லையா, எதுக்காக சொன்னார் பாபா? இந்த படிப்பே எதுக்காக? புது உலகத்துக்கா. पतित शरीर पतित दुनिया में ड्रामा अनुसार हमको फिर 5000 वर्ष के बाद आना पड़ता है. விடல பாபா. அப்புறமும் சொல்கிறாரு, நான் எப்படிப்பட்ட சரீரத்தில் வர்றேன் பாருங்க, பத்தித்த சரீரம் பத்தித்த உலகத்தில் நாடக அனுசாரமாக பிறகு 5000 ஆண்டுக்கு பிறகு நான் வர வேண்டியிருக்குது. நான் கல்ப லாக்கோ வருஷக்கா ஹே, நம்ம சர்வவியாபி ஹோ. கல்பங்கிறது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்குரியது கிடையாது. நான் சர்வவியாபியும் அல்ல. ये तो तुम मेरी ग्लानी करते आए हो. இப்போது பாபா சொல்கிறாரு, நான் சர்வவியாபியும் கிடையாது, கல்பத்துக்கு ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகளும் கிடையாது. இதெல்லாம் இப்படி சொல்லி சொல்லி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, நிந்தனை பண்ணிகிட்டே வந்துட்டீங்க. மே ஃபிர் பி தும் பர் கித்னா உபகார் கர்த்தா. நீங்கள் எனக்கு கெடுதல் பண்ணினாலும் திட்டினாலும் நான் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நன்மை செய்கிறாராம் பாபா. ஷிவ் பாபாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிந்தனை பண்ணீங்க, உத்தனா அவர் கோய்க்கு நகிக்கி. ஷிவ் பாபாவுக்கு ஏற்பட்ட அளவுக்கு நிந்தனை பாபா சொல்கிறார், உலகத்தில் வேறு யாருக்குமே ஏற்பட்டதே கிடையாதுன்னு சொல்கிறார். அப்படி திட்டிட்டோமா பாபாவை. 5 विकारों के कारण कहा जाता है रावण पर गधे का शीश दिखाते हैं, पूरी नहीं क्योंकि माया घड़ी घड़ी बुला देती है. ये 5 विकारों की लड़ाई है. பாபா சொல்கிறாரு, மாயா அடிக்கடி சண்டை போடுது, அப்படி கிடையாது. மாயா அடிக்கடி சண்டை போடுறது இல்லை. இது பஞ்ச விக்காரங்களோட யுத்தம். 5 விக்காரங்க ராவன் கஹா ஜத்தா ஏன்னா, இந்த 5 விக்காரங்களுக்கு தான் என்ன சொல்லப்படுது, ராவணன். ராவனுடைய தலைமையில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இந்த கழுத தலையை காட்டியிருப்பாங்க. இந்த கிரீடத்தில் கழுதத்தலை. ஏன் கழுதத்தலையை காட்டியிருக்காங்க? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்லுவாங்க. எவ்வளோ தான் கழுதையை பன்னீர் போட்டு குளிப்பாட்டி வச்சாலும் அது வெளியே போனால் புழுதியை பார்த்தோன்னே பறந்துடுமா. அதனால தான் அந்த கழுதையினுடைய தலைகிரடத்தை காட்டியிருக்காங்க. பாபானே ஏ பி சம்ஜாயா ஹே. பாபா நமக்கு இதுவும் புரிய வச்சுருக்கார். பாபா என்னெல்லாம் புரியும், முதல்ல தெரியும்னார், அப்புறம் நீங்கள் புரிஞ்சுருக்கீங்கன்னார், இப்போது நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். என்ன புரிய வச்சுருக்காங்க பாபா? முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி முரளியில். உட்காரும்போது எப்படி உட்காரணும், கண்ணை மூடிட்டே கேட்கணும். அப்படியே யோகா பண்ணும்போதும் சரி, வாணி கேட்கும்போதும் சரி, கண்ணை திறந்து வைக்கணும். ஏன்னா ஸ்கூலில் எப்போயாவது கண்ணை மூடி உட்காருவாங்களா? वो तो भक्ति मार्ग में भगवान को याद करने की शिक्षा देते हैं कि आंखें बंद करके बैठो. பக்தி மார்க்கத்தில் பகவானை நினைக்கிறதுக்காக ஒரு படிப்பினை கொடுப்பாங்க. என்ன படிப்பினை கொடுக்குறாங்க? பகவானை நினைக்கிறதுக்காக பக்தி மார்க்கத்தில் என்ன படிப்பு சொல்லித்தராங்க? கண்ணை திறந்து உட்காருங்க. யஹான் தோ பாப் பக்தி மார்க்கத்தில் கண்ணை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. யஹான் தோ பாப் கர்த்தே ஹே ஸ்கூல் ஹே. ஆனால் இங்கேயே பாபா சொல்கிறாரு நமக்கு, இது பள்ளிக்கூடம். சுனா பி ஹே நஜர் சே நிகால். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, பார்வையினாலேயே திருப்திப்படுத்தக்கூடியவர். கர்த்தே ஹே ஜாதுகர் ஹே சொல்கிறாங்க, இவர் பெரிய மந்திரவாதி. அரே ஓ தோ காயன் பி ஹே. அட அது அவருக்கு மகிமையே இருக்குது.
देवताएं भी नजर से निहाल होते हैं. தேவதைகள் கூட பார்வையிலேயே திருப்திப்படக்கூடியவங்களா இருக்காங்க. नजर से मनुष्य को देवता बनने वाला जादूगर हुआ ना. தன் பார்வையாலேயே ஒரு மனிதனை தேவதை ஆக்குறாரு அப்படின்னா பெரிய மந்திரவாதியாக இருப்பார் இல்லையா. बैठ बैटरी चार्ज करे और बच्चे आंख कर बैठे तो ये क्या हुआ. பாபா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காராமா பாபா குழந்தைங்களுக்கு சார்ஜ் போடுறான், பேட்டரி சார்ஜ் போடுறான். குழந்தைங்க கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்கான். பாபா என்ன பண்ணுவார்? நம்ம கண்ணு மூடிட்டே உட்காந்துருக்கோன்னா बैटरी चार्ज आकर. स्कूल में आंखें बंद कर नहीं बैठते. ஸ்கூலில் உட்காந்துருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு உட்கார மாட்டாங்க. நைட்டு சுஸ்தி ஆத்தி, இல்லைன்னா என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். படாய் तो है ना सोर्स ऑफ इनकम. இந்த படிப்பு வந்து வருமானத்துக்கான வழி. लाखों पदमों की कमाई है, कमाई में कभी उबास ही नहीं लेंगे. இது வருமானம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம். வருமானத்தில் ஒருபோதும் கொட்டாய் விட மாட்டாங்க. சம்பாதிக்கிறோம் சீசனில். ஓகை ஜடு ஏகை சைத்தன்ய தில்வாடா மந்திர். அது ஜட கோயில், இது சைத்தன்ய தில்வாடா கோயில். தேவதாயம் பீக சொர்க்க பீக. தேவதைகளும் இருக்கின்றார்கள், சொர்க்கமும் இருக்குது. சொர்க்கக்கா சர்வக்கா சத்கதி தாத்தா அபுமேஹி ஆத்தேக. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் மவுண்ட் அபுல தான் வர்றாரு. இஸ்லியே படைத்தே படா தீர்த்த ஆவுட்டாகிறா. அதனால தான் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலமாக அபு ஆயிடுச்சு. இன்கோ கோய் ஜான்தே நஹீ ஹை. இதை பற்றிலாம் யாருக்கோ ஒன்றுமே தெரியாது. अच्छा, मीठे मीठे सिक्की लते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट ऑफ ऑल, जो संस्कार बाप में है वही संस्कार धारण करने. எந்த சன்ஸ்கார் பாபாவுக்குள்ளே இருக்குதோ அந்த சன்ஸ்காரத்தை தான் தாரணை செய்ய வேண்டும். பாப் சமான் ஞான் का सागर बनना है. இன்னைக்கு பாபாவுக்கு சமமாக எதிராக சொல்கிறார் பாபா. பாபாவுக்கு சமமாக ஞானத்தில் என்ன ஆகிடுங்க? கடல் ஆகிடுங்க. ஞான கடல் ஆகிவிடுங்கள். தேகி அபிமானி होकर रहने का अभ्यास करना है. தேகி அபிமானியாக இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யுங்க. आत्मरूपी बैटरी को सतो प्रदान बनाने के लिए चलते फिरते याद की यात्रा में रहना है. देवी कैरेक्टर्स धारण करने हैं. बहुत बहुत मीठा बनना है. ஆத்ம பேட்டரியை சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்காக நடமாடும் பொழுதெல்லாம் நினைவு யாத்திரையிலேயே இருக்க வேண்டும். ஆத்ம பேட்டரியை சத்தோ பிரதானமாக்குறதுக்கு தெய்வீக் கேரக்டர்ஸ் தாரண் கர்னே ஹை. பேட்டரி சத்தோப்பதனமாக்கணும்னா ஒன்று நடமாடும் பொழுதெல்லாம் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தெய்வீக கேரக்டர்ஸ் நடத்தைய தெய்வீகமாக தாரணை செய்ய வேண்டும். பகுத் பகுத் மீச்சா பண்ணா மிக மிக இனிமையானவர்களாக ஆக்க வேண்டும். இதுதான் வந்து பாபா இன்னைக்கு தாரணைக்கு சொல்லியிருக்கார். वरदानम. त्रिकाल दर्शी बन. दिव्य बुद्धि के वरदान को कार्य में लगाने वाले संपन्न भव. त्रिकाल दर्शी आகி தெய்வீக புத்திக்கான வரதானத்தை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். இதனுடைய விளக்கம் பாபா சொல்கிறாங்க. बाप दादा ने हर बच्चे को दिव्य बुद्धि का वरदान दिया है. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்திக்கான வரதானம் கொடுத்துருக்கார். दिव्य बुद्धि द्वारा ही बाप को, अपने आप को और तीनों कालों को स्पष्ट जान सकते हो.
இந்த தெய்வீக புத்தி மூலமாகத்தான் பாபாவை தன்னை மேலும் 3 காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். சர்வசக்தியும் கோ தாரண் கர் சக்தி, அனைத்து சக்திகளையும் தாரணை பண்ண முடியும். दिव्य बुद्धि वाली आत्मा कोई भी संकल्प को कर्म व वाणी में लाने के पहले हर बोल व कर्म के तीनों काल जानकर प्रैक्टिकल में आती है. பாபா வந்து விளக்கத்தை சொல்கிறாரு, தெய்வீக புத்தியுடைய ஆத்மா ஒவ்வொரு எண்ணமும் வருது இல்லையா மனசில், அந்த எண்ணம் சொல் செயலில் அந்த தெய்வீக புத்தியுடைய ஆத்மா அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலில் 3 காலத்தையும் அறிந்து ப்ராக்டிக்கலாக வராங்க. எண்ணம் சொல் செயல் மட்டும் கிடையாது, கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையிலையும் செயல்லையும் 3 காலத்தையும் தெரிந்து நடைமுறையில் வருகின்றார். उनके आगे पास्ट और फ्यूचर भी इतना स्पष्ट होता है जितना प्रेजेंट स्पष्ट है. அவங்களுக்கு முன்னால் பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும், கடந்த காலம் எதிர்காலம் இவ்வளோ தெளிவாக இருக்கும். எந்த அளவுக்கு நிகழ்காலம் முன்னாடி தெளிவாக இருக்குதோ அதே போல் நடந்து முடிந்ததும் வரப்போகிறதும் தெளிவார். ஐசி திவ்ய புத்தி வாலே त्रिकालदर्शी होने के कारण सदा सफलता संपन्न बन जाते. இப்படிப்பட்ட தெய்வீக புத்தி உடையவர்கள் திரிகாலதர்ஷியான காரணத்தினால சதா வெற்றி நிறைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆக பாபா இன்னைக்கு வரதான என்ன கொடுக்குறாரு? வெற்றி நிறைஞ்ச ஆத்மா ஆகுங்க. நான் வெற்றி நிறைஞ்ச ஆத்மா யார் ஆக முடியும்? தெய்வீக புத்திங்கிற வரதானத்தை காரியத்தில் பயன்படுத்தணும். அந்த தெய்வீக புத்திங்கிற வரதானத்தை பயன்படுத்தும் போது திரிகால்தர்ஷி ஆகி காரியத்தில் பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஸ்லோகன், संपूर्ण पवित्रता को धारण करने वाले ही परमानंद का अनुभव कर सकते हैं. संपूर्ण தூய்மையை கடைப்பிடிப்பவர்கள்தான் பரமானந்தத்தின் அனுபவம் செய்ய முடியும். சம்பூர்ண பவித்ரதாவை கடைப்பிடிக்கிறவங்க தான், ஃபாலோ பண்ணுறவங்க தான் பரமானந்தத்தினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். அச்சா, ओम शांति. अव्यक्त इशारा, आपके छोटे छोटे भाई बहनें यही कामना लेकर अब बड़ों की तरफ देख रहे हैं, पुकार रहे हैं कि हमारी मनोकामनाएं पूर्ण कर. நம்முடைய சின்ன சின்ன சகோதர சகோதரிகள் எங்களுடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்கள் என்று சின்ன சின்ன சகோதர சகோதரிகள் இந்த ஒரு விருப்பத்தை எடுத்துக்கொண்டு பெரியவர்கள் உங்கள் பக்கம் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள், உங்களை அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். எதுக்கு? எங்களுடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்க. ஹமாரி சுக் சாந்திக்கு இச்சாயை பூரண் கர். எங்களுடைய சுகம் சாந்திக்கான ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். யார்கிட்ட கேட்குறாங்க? உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்காங்க. आप क्या करेंगे? அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? अपनी इच्छाएं पूर्ण करेंगे व उनके पूर्ण करेंगे. தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வீர்களா அல்லது அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வீர்களா? जब आपके दिल से यही श्रेष्ठ नारा निकले कि इच्छा मात्रम अविद्या, तब सबकी इच्छाएं पूरी हो. எப்போ உங்களுடைய உள்ளத்தில் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலைக்கான இந்த உயர்ந்த சப்தம் வெளிவருகின்றதோ அப்போது அனைவருடைய ஆசைகளும் பூர்த்தியாகும். அச்சா, ஓம் சாந்தி. प्रभु चिंतन करो प्रभु प्यारो, प्रभु चिंतन करो प्रभु प्यारो. दो घड़ी मन प्रभु में लगा लो, श्वास की
जाने से इनको बचा लो, श्वास की हर लड़ी कीमती है, व्यर्थ जाने से इनको बचा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो। हर तरफ से बुद्धि हटा गए, देखो परमात्मा में लगा गए, मन खुशियों से भर जाएगा, आचरण में जरा देखो ला गए। ज्ञान मंथन करो दुलारो, ज्ञान का दीप फिर से जला लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो। अपने अंतर की ज्योति जगा लो, प्रेम शांति की किरणें फैलाओ। ये जन्म अब सफल हो तुम्हारा, अपने जीवन को सुखमय बना लो। आत्मचिंतन करो दुलारो, प्यास जन्मों की अपनी बुझा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, दो घड़ी मन प्रभु में लगा लो। व्यर्थ जाने